வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம குட் பை ஐடி எபிசோட் 14க்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எபிசோடோடைய ஆரம்பத்திலே லியோவை தான் காமிக்கிறாங்க. கன் எத்தாறது மட்டும் இல்லாமல் ஜூனை போட்டு தாழ்னு ஒரு முக்கியமான நோக்கத்தில் இருக்கார். அந்த ஒரு நோக்கத்தில் வரும்போது ஜூனுமே ஆட்டம் காமிச்சுருக்கார் லியோவுக்கு. கடைசியாக லியோவுடைய கவனத்தை திசை திருப்பி லியோவை சில ஆட்களை வச்சு ஜூன் ஏமாற்றி கொண்டுடுறாரு. இந்த விஷயம் நமக்கு தெரிய வருது. இந்த பக்கம் லியோ பாவமாக இறந்து போக, அதே சமயத்தில் லியோவுடைய அப்பாவை ஜூன் தானே கொண்டு இருப்பார். அந்த ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. லியோவுடைய அப்பாவையும் சரி, அதே சமயத்தில் ஹோடாலர் 2 பேருமே கொன்னது ஜூன் தான். அதை இந்த இடத்துல நமக்கு காமிக்கிறாங்க. ஜூன் இந்த விஷயத்த யாருமே பார்க்கலன்னு நினச்சின்னு இருக்காரு. ஆனால் இந்த விஷயத்த ஒரே ஒருத்தவங்க மட்டும் பார்த்துட்டான். வேற யாரும் கிடையாது, லியோ கூட இருந்த சாகா என்ற அந்த ஆள் தான். அதுக்கப்புறம் ஹோடாலரை காரோடைய டிக்கியில் வச்சு கடலுக்குள்ளார ஜூன் தள்ளிடுறாரு. ஆனால் இந்த பக்கம் லியோடைய அப்பாவை மட்டும் வெட்ட வெளியில் போட்டுடுறாரு. அதான் லியோடைய அப்பாவை கடைசியாக ஜிஹானாவுடைய அப்பா வந்து பார்க்கறது மட்டும் இல்லாமல் இது கேஸாக மாறிடுது. இந்த கேஸை இதுக்கப்புறம் ஜிஹானாவுடைய அப்பா டேக் கண்ட்ரோல் பண்ணுற மாரி காமிக்க, இந்த பக்கம் இதை தூரத்தில் இருந்து லியோ பார்க்குறாரு. ஆனால் அங்கே இருக்கிறது ஜிஹானாவுடைய அப்பான்னு அவருக்கு தெரியல. அந்த சமயத்தில் தான் ஒரு கன்னை தாந்து ஜூன் தரது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹோடாலரும் அந்த போலீஸ்காரனும் ஒன்றா தான் வேலை செய்கிறாங்க. உன்னுடைய அப்பாவுடைய கேஸை மூடி மறைக்க போகிறாங்க, அதுக்கு நீ அந்த போலீஸ்காரனை போட்டு தாழணுன்ற மாரி ஜூன் அவருடைய குற்று வெளியே வரக்கூடாதுன்றதால அந்த போலீஸ்காரனை போட்டு தாழ சொல்லிடுறாரு. உண்மையாலுமே லியோவுக்கு அந்த காரில் யார் இருக்கா, யார் அந்த போலீஸ்காரன், எந்த டீட்டெயிலுமே தெரியாது. இந்த சமயத்தில் தான் ஜிஹானாவுடைய அப்பா அவருடைய பொண்ணுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கியிருந்திருப்பாரு. ஆரம்பத்தில் ஒரு கேமரா பார்த்துருப்போமே போன எபிசோடில் தான். ஆனால் தூரத்தில் இருந்து லியோ வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜிஹானாவுடைய அப்பாவை சுட, ஆக்சுவலாக அவர் இறந்துருக்க மாட்டார், ஷோல்டரில் தான் அடிபட்டிருக்கும், பாதி உயிர் இருந்திருக்கும். கிட்ட வந்து பார்த்ததுக்கப்புறம் சுட வேணான்னு லியோ கன்னை பின்னாடி எடுத்திருப்பார். அந்த சமயத்தில் ஜூன் தான் வந்து ஜிஹானாவுடைய அப்பாவை போட்டு தள்ளியிருக்காரு. டெக்னிக்கலி லியோவனும் ஜிஹானாவுடைய அப்பாவை போட்டு தள்ள, கடைசியாக அவர் இறந்து போகும்போது இந்த கேமராவில் மொத்த விஷயத்துமே ஃபுட்டேஜ் பிடிச்சிட்டு தான் இறந்து போயிருக்காரு. அதால் ஜிஹானாவுக்கு யார் அவங்க அப்பாவை கொண்டான்னு இப்போ நல்ல தெளிவு கிடச்சிச்சு. இதை நமக்கு இந்த இடத்துல காமிக்க, இந்த இடத்துல ஒவ்வொரு ஆட்களும் அவங்களுக்கு ஏற்ற ஆப்போனண்ட் கூட பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. சண்டை இந்த இடத்துல விறுவிறுப்பாக, அதே சமயத்தில் யோன் கடைசியாக லியோவை பார்க்க வர்றாங்க. லியோவை பார்த்து ரொம்ப எழுக ஆரம்பிக்கிறாங்க. லியோ கிட்ட எழுஞ்சிருன்ற மாதிரி சொல்லும்போது லியோ கடைசியாக என்ன சொல்கிறான்னா, எனக்கு உன்னுடைய ஃபுல் நேம் தெரியுன்ற மாரி சொல்ல, அந்த இடத்துல இவங்களுமே யோன் மியாங் அதனை என் நேமுன்ற மாரி சொல்ல, அவருமே ஆமான்னு சொல்கிறாரு. எனக்கு உண்மையாலுமே உன்னை பிடிச்சிருந்துச்சி, ஐ லைக் யூன்னு சொல்லிவிட்டு அப்படியே லியோ இறந்து போயிடுறாரு. இந்த பக்கம் பிஏக்கு வந்து கடைசியாக விடுற மாதிரியே தெரியல. சர்ஜன் கிம் கூட பயங்கரமாக சண்டை போடுறாரு. சர்ஜன் கிம்மும் முடிஞ்ச ஆளுக்கு அவனை டிஃப்ளெக்ட் பண்ண ட்ரை பண்ணான். அவன் எப்படியோ சண்டை போட கத்தியை வச்சு செமையாக சுழட்டுறான். இருந்தாலும் சர்ஜன் கிம் அவரால் முடிஞ்ச ஆளுக்கு பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஆனால் கடைசியாக ஜூன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல மொத்த விஷயத்தையுமே சுட ஆரம்பிக்கிறாங்க. ஜூனுமே அந்த இடத்துல ஒழிஞ்சுக்கிறாரு. அவருமே ஜிஹானாவை முடிஞ்ச ஆளுக்கு சுட, யோன் வந்து லியோ இறந்த ஒரு வருத்தத்தில் அந்த இடத்துக்கு ஒரு பாம் ஏற்றது மட்டும் இல்லாமல் தண்ணி பெட்டியில் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லிஃப்ட்டில் போக கடைசியாக அந்த பாம் வெடித்து சதற ஆரம்பிக்குது. அதுக்குள்ளே அர்ஜுன் பாதி தூரம் ஓடி வந்ததுனால அவர் எப்படியோ தப்பிச்சுக்கினாருன்னு தெரிய வருது. இதுக்கு நடுவில் ஜிஹானாவும் யோனும் கீழே வந்திருப்பாங்க. அந்த இடத்துல சில ஆட்கள் வர, ஒருத்தன் கோடாலி எடுத்து வெட்ட வரான் ஜிஹானாவே. ஜிஹானா அதை தடுத்துன்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டாங்ஜு எல்லாரையும் அடிச்சுட்டு வந்துடுறாரு. டாங்ஜு இப்போ ஒரு பயங்கரமான சண்டை போடுறாரு. கடைசியாக டாங்ஜு ஜூனை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவரு ஜூன் கிட்ட, நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் ஓய போகிறது கிடையாதுறான்னு ஜூனை திட்டி இருக்கும்போது அந்த இடத்துக்கு யோன் வந்து ஜூன் அட்டாக் பண்ண, ஜூன் கடைசியாக யோனை தள்ளி விட்டுறாங்க. அந்த சமயத்தில் யோன் கையில் பாம்பை வச்சுருந்துருப்பாங்க. அந்த பாம்பு செதறி போய் பெட்ரோல் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல விழ எல்லாருமே தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமாக டாங்ஜு ஜிஹானாவை ப்ரொடெக்ட் பண்ண போயிடுறாரு. அதில் எப்படியோ ஜிஹானாவும் டாங்ஜும் இந்த பக்கம் தப்பிக்க, ஆனால் இந்த ஒரு அட்டாக்னால ஜூன் எப்படியோ இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்டாரு. ஹெவி இன்ஜுரி யோனுக்கு ஏற்பட்டுருச்சு. கடைசியாக எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம டீம் மொத்தமே ஒன்றா சேர்றது. எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து அதிர்ச்சி எல்லாத்தையும் பார்க்க, கடைசியாக யோன் மயக்கத்தில் இருக்கிறதுனால உயிர் இருக்கான்ற மாரி சர்ஜன் கிம் தான் பார்க்குறாரு. கடைசியாக அவங்களுக்கு உயிர் இருக்கிற விஷயம் தெரிய வர, கடைசியாக இவங்க ஃபயர் ஃபைட்டர்ஸ், போலீஸ், அதுக்கு அடுத்தது ஆம்புலன்ஸுன்ற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிட்டு சேஃப்டாக அனுப்பிச்சிடுறாங்க. இப்போதைக்கு ஜூன் எங்கே போனார்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இந்த இடத்துல ஜிஹானா என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஜூன் கையில் ஒரு ஃபோன் வருதுருக்குல்ல, அந்த ஃபோனில் இவர் லாஸ்ட்டாக யார் கூடயோ பேசியிருந்திருப்பார். அவர் இன்ஃபார்மேட்டாக இருக்கலாம். அந்த இன்ஃபார்மேட் எதனாச்சும் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் அந்த கால் ரெக்கார்டை நம்ம செக் பண்ணணுன்னு ஜிஹானா ஒரு ஐடியா தர,
அதை இப்போதைக்கு நம்ம ஆட்கள் எக்ஸிக்யூட் பண்ணுற பிளானில் இருக்காங்க. அதுக்கேற்ற மாரி டாங்ஜூ ஒரு பெட்டியில் கூட்டின்னு போய் அப்படியே அந்த ஃபோன் எங்கே விழுந்திருக்கோ அந்த இடத்துலேருந்து அந்த ஃபோனை சீக்ரெட்டாக எடுக்கலான்னு இருக்காங்க. அந்த இடத்துல மீன்ஸிக் எனக்கு வயிறு வலிக்குது தலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே பரண்டி எப்படியோ அந்த ஃபோனை எடுத்துடுறாரு. எடுக்கும்போது தான் கரெக்டாக கமிஷனர் வரது மட்டும் இல்லாமல் எங்கடா டாங்ஜூன்ற மாரி கேட்க, ஆமாம் உங்களுடைய ஜாவுக்கு என்னாச்சு லைட்டாக கிழிஞ்ச மாரி இருக்கேன்னும் போது எல்லாம் உன்னால் தான்ன்ற மாரி மின்சிக்கை போட்டு பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கேன். ஜூன் கூட பேக்னு ஒரு ஆள் சுற்றின்னு இருப்பான்ல, அவன் இப்போதைக்கு ஜங்கை பார்க்க வந்திருக்கான். ஜாங்மே என்னாச்சு நான் நியூஸ்லாம் பார்த்தேன், ஜூன் எங்கன்ற மாதிரி விசாரிச்சுன்னு இருக்கேன், முதல்ல போடான்னு பேக் வந்து எப்படியோ ஜாங்கை அமுச்சு வச்சிடறாரு. அந்த சமயத்தில் ஒருத்தன் வரது மட்டும் இல்லாமல் எங்கே அந்த கூட்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி கேட்க, ஐ மீன் சரக்கு, அதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு சந்தேகம் வருது. அதாவது லியோ, ட்ரக் டீமன், ஜூன் இவங்க யாருமே இல்லைன்னு போது இங்கே ஒரே ஒருத்தவன் மட்டும் தான் மிச்சம் இருக்கிறான், நம்ம 2 பேர் தவறுன்னு சொல்லிட்டு இவங்க ஜங்கை பார்க்க போகிறாங்க. ஜங் கிட்ட தான் கூட்ஸ் இருக்குன்னு தெரியுது. அதெல்லாம் அவன் கிட்டேருந்து அந்த கூட்ஸை வாங்குறதுக்கான வழியை பார்க்குறாங்க. இந்த இடத்துல எல்லாருமே மின்சிக்கோட வீட்டில் சாப்பிட வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஜியாங் வந்து சர்ஜன் கிம்மை பார்த்தோன்னே கொஞ்சம் ஷாக் ஆகி ரூம்குள்ளார போயிருப்பாங்க. இப்படிலாம் நடக்கும்போது கடைசியாக எல்லாரும் சாப்பிட்டு இருக்கும்போது கடைசியாக அவங்களுமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அங்கே மின்சிக் எடுக்கலான்னு வர சிக்கன்லாம் அவங்க எடுத்து சாப்பிட மின்சிக்குமே கடுப்பில் அவருடைய பொண்ணை திட்ட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு கொஞ்சமாச்சு சிக்கனை வையின்ற மாதிரி. திடீர்னு அவங்க பொண்ணுக்கு என்னாச்சு தெரில, மேலே இருந்துச்சு இழுத்து மூச்சு விட ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு யாருக்கும் புரியல. அந்த இடத்துல இது லம்ஸா ப்ரீத்திங்கிற மாதிரி தான் ஆக்சுவலி ஜெய்ஹாங் சொல்கிறாரு. ஜெய்ஹாங் என்ன சொல்கிறான்னா, இது என்னுடைய ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்ல அந்த இடத்துல இருக்கிறவங்க ஷாக் ஆகி என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க பண்ணுவாங்களான்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல இவருடைய பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது இவருடைய பொண்ணு எந்த பதிலுமே சொல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக ரூம்குள்ளார ஓடிடுவாங்க. இவருமே வேகமாக ரூம் கதவை தட்டின்னு இருக்கேன், இங்கே இருந்தால் நமக்கு ஆபத்துறான்ற மாரி முழுசாக கூட சாப்பிடாம அந்த இடத்த விட்டு எழுந்துச்சி வந்துடுறாங்க. இந்த பக்கம் எல்லாரும் எப்பயும் போல் பிரிஞ்சு போயிடறாங்க. ஜெயங்க அவருடைய வீட்டுக்கு போனால் அந்த இடத்துல ஒய்ஃப் கிட்டே எப்பயும் போல் திட்டு தான் வாங்கின்னு இருக்காரு. சரின்னு அவருடைய ஒய்ஃபை இந்த பக்கம் காம் பண்ணின்னு இருக்கேன். இந்த இடத்துல டாங்ஜு வந்து ஜிஹானாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க அந்த இடத்துல ஜிஹானா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் டாங்ஜூ கிட்ட சொன்னான். டாங்ஜூ வந்து நான் ஒன்றும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்ல, நீ வேணும்னா நாளைக்கு போ, ஏன்னா உன்னுடைய உடல்நல தான் சரியா இல்லை, நான் இப்போதைக்கு நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு டாங்ஜூ இருக்காரு. அதில் நீ உன்னை பத்திரமா பார்த்துக்கோன்ற மாரி அவர் அப்படியே ஜிஹானாவோட பேசின்னு இருக்காரு. அந்த இடத்துல ஜிஹானா செல்லமாக பேசின்னு டாங்ஜுவோடைய தலையில் தட்டி கொடுக்க டாங்ஜூ என்ன ஆச்சுன்ற மாதிரி ஜிஹானா கிட்டே கேட்க ஜிஹானா ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு டாங்ஜூ கிட்டே பேசின்னு இருக்காங்க. திடீர்னு டாங்ஜூ ஜிஹானா கூட கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அவங்க 2 பேரும் டீப் கிஸ்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தவங்க கதவை தட்டுறாங்க. அதாவது ஜிஹானாவுடைய அம்மா தான். அதில் டாங்ஜூ பாத்ரூமில் ஒழிஞ்சிக்கிறாரு. ஜிஹானாவுடைய அம்மா நியூஸை பார்த்துட்டு பயத்தில் தான் இங்கே வந்திருக்காங்க, உங்கள் பொண்ணுக்கு எதனாச்சும் ஆயிடுச்சான்னு. அதில் நியூஸை பார்த்து அழுகையிலே இந்த இடத்துல அவங்க அழுகையில் கொட்டின்னு இருக்கேன். ஜிஹானாவும் வாங்க நம்ம ரூமுக்கு போவோன்னு இவங்க ரூமுக்கு போக டாங்ஜூ ஆளை விடுங்கடான்ற மாரி அந்த இடத்த விட்டு தெரிச்சு வந்துடுறாரு. இவர் ஸ்ட்ரெயிட்டாக சர்ஜன் கிம்முடைய வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துல சர்ஜன் கிம்மே எல்லா பொருளையும் பேக் பண்ணியிருக்கேன், என்னுடைய உதவி வேணுமான்னு சொல்லிட்டு டாங்ஜூ கேட்க அந்த இடத்துல உன்னுடைய உதவியெலாம் தேவையில்லை, இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு எல்லாத்தையும் சர்ஜன் கிம்மே பார்க்குறாரு. கடைசியாக சர்ஜன் கிம் உட்காந்து வேலை பார்க்கும்போது டாங்ஜூ என்ன கேட்குறான்னா, எனக்கு இது வரைக்கும் ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குது, உனக்கு எதுக்கு என்ன பிடிக்கலன்னும் போது அந்த இடத்துல சர்ஜன் கிம்மும் எனக்கு உன்னுடைய சிரிப்பு பிடிக்கலன்னு சொல்ல இதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் டாங்ஜூ வந்து வேகமாக ஓடின்னு இருப்பார். அவர் பாக்ஸராக இருக்கார்ல, டெய்லி செம்மையாக ட்ரைனிங் பண்ணுவாராம். அதை பற்றிலாம் சர்ஜன் கிம் கூட இருக்கக்கூடிய அந்த கொலிக் சொல்லின்னு இருக்கேன். அந்த இடத்துல டாங்ஜூ ஓடுறதை பார்த்து ஜிஹானா ரசிக்கிறாங்க. இதை பார்த்து சர்ஜன் கிம்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவரும் அதை பார்த்துன்னு தான் இருக்காரு. ஜிஹானாவால் தான் இவருக்கு டாங்ஜூ பெருசாக பிடிக்கலன்னு நினைக்கிறேன். டாங்ஜூமே போகிறதுக்கு முன்னாடி உனக்கு என் சிரிப்பு தானே பிடிக்கலன்ற மாரி வேணும்னே சிரித்து காமிச்சிட்டு போக டாங்ஜூ ஸ்ட்ரெயிட்டாக ரூமுக்கு போகிறன்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் வாமிட் எடுத்துன்னு இருக்காரு. இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதே சமயத்தில் இப்போதைக்கு இன்ஃபர்மேஷனை கேட்க டே அங்கே பார்க்க சர்ஜன் கிம் வந்திருக்காரு. அந்த இடத்துல கேட்கும்போது இப்போதைக்கு ஜங்குடைய சில வெஹிக்கிள்ஸ்லாம் சிசிடிவியில் மாட்டியிருக்கான், அதை பற்றி செக் பண்ணுங்கன்னு டேங் சில இன்ஃபர்மேஷன்லாம் தர இந்த இடத்துல மீன்ஸிக் காரில் இடியே உடஞ்ச மாரி உட்காந்துருக்காரு. அதாவது இவருடைய பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இல்லையா, இவருடைய ஒய்ஃப் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அது ஒன்றும் இவருடைய குழந்தை கிடையாதுன்னு சொல்ல அந்த இடத்துல ஜெயாங்கும் அப்போனா உங்கள் ஒய்ஃப் உங்களை சீட் பண்ணுறாங்களான்ற மாரி சிரிக்க அப்போ தான் ஜெயாங்க்கு புரியுது, என்னை விடுங்கடான்ற மாரி ஜெயாங்கும் கதவை திறக்கப்பட்டா கதவை திறக்க முடியல. மின்சிக் இந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிஹானா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மேடம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லின்னு இருக்காங்க. இப்போதைக்கு அவங்கள 3 மந்த்ஸ்க்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது விஷயமெல்லாம் இவங்க சாரி கேட்டுன்னு இருக்காங்க. அதெல்லாம் பரவாயில்ல, இந்தமாரி நான் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்ண விரும்புகிறேன்ற மாரி இவங்க வந்து இந்த மாதிரி ஜிஹானா கிட்ட ஒரு ஃபைல் தராங்க. இது எந்த ஃபைல்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது டாஸ்க் ஃபோர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதா ஒரு செர்மனி நடந்திருக்குள்ள, அந்த செர்மனியில் யாரெல்லாம் கலந்துக்கினாங்களோ அதுக்கான லிஸ்ட்டை தான் இவங்க தராங்க.
இந்த சைடு நம்ம ஆட்கள்லாம் ஜங்குடைய இடத்துக்கு போயிருக்காங்க, எதனாச்சும் கிடைக்குமான்னு. கடைசி அந்தமாரி ஜங் சில இல்லீகல் நம்பர் பிளேட்ஸ்லாம் வச்சிருக்க விஷயம் தெரிய வர, அதில் அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட கடைசியாக கண்டுபிடிச்சி கேட்கும்போது அசிஸ்டன்ட் சில ரிப்போர்ட்லாம் காமிக்கிறாங்க. அதில் இருக்கிற ஆட்களை நம்ம தேடணுன்ற மாதிரி இவங்க பேசின்னு இருக்காங்க. திரும்ப டாங்ஜோ அதுக்கு அடுத்ததா சர்ஜன் கிம் ஒரு டீமாக மாற்றுறாங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இந்தமாரி அந்த நம்பர் பிளேட்ஸ்லாம் விற்கப்பட்ட ஆட்களை தேடணுன்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க அந்த மாதிரியான சில ஆட்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதான் அந்த இல்லீகல் நம்பர் பிளேட்ஸ்லாம் ஒத்து போகக்கூடிய ஒரு ஆள். அதுக்கு நடுவில் டாங்ஜுக்கு லைட்டாக தலை சுற்றுற மாரி இருக்குது. அதால் சர்ஜன் கிம்மும் போய் ஓய்வு எடுறான்னு டாங்ஜு கிட்ட சொல்லின்னு இருக்காரு. டாங்ஜுமே உனக்கு எதுக்கு என்ன பிடிக்கல, அதுக்கு மெயினான ரீசன் சொல்லு, எல்லாத்துலேயும் எதுக்கு என்ன ஒதுக்கி வைக்கிற, இது காரணம் ஜிஹானாவும் நானும் ஒன்றா இருக்கிறதான்ற மாரி கேட்க, அந்த இடத்துல இவருமே கோவத்தில் ஆமான்ற மாரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வராரு. ஆக்சுவலி ராத்திரி டாங்ஜு வாந்தி எடுத்திருப்பார்ல, அந்த விஷயத்த சர்ஜன் கிம்முமே கேட்டிருந்திருப்பாரு. அதால் தான் இப்படி சொல்கிறாரு. இந்த சமயத்தில் சர்ஜன் கிம்க்கு ஒரு ஃபோன் கால் வர, சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபோன் காலை சர்ஜன் கிம் அட்டென்ட் பண்ணுறாரு. அது மூலயமா சில கால் ரெக்கார்ட்ஸ்லாம் கிடைச்ச மாரி இருக்குது. அதெல்லாம் நம்ம ஆட்கள் செக் பண்ணுறாங்க. அதில் ஜங்க் ஃபோன்னு ஒரு ஆளை பற்றி தெரியுது. அதெல்லாம் நம்ம ஆட்கள் நோட்டீஸ் பண்ணிக்கிறாங்க. டேயாங் குரூப்பில் தான் அவன் இருக்கான் ஜங்க் ஃபோன். அதெல்லாம் பற்றி டேயாங் கிட்டேயுமே விசாரிச்சுக்கிறாங்க. டேயாங்குமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லின்னு இருக்கேன். இந்த இடத்துல எல்லா ஆட்களும் நின்று பேசுகிறாங்க ராத்திரி. அந்த சமயத்தில் கமிஷனர் 500 பேரை ஒரே இடத்துல அசெம்பிள் பண்ணியிருக்காரு. கமிஷனர் சேஃப்டியாக ஒரே இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு சில பேர் பேசின்னு இருக்கும்போது அந்த சமயத்தில் தான் ஹீரோவுக்கு பொறி தட்டுது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, டேய் மின்ஜு யாங், நீ எங்கே இருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டிப்பாக உன்னை தேடி வரதான் போகிறேன்ற மாரி கடைசியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு ஹீரோ இந்த பக்கம் ஸ்மைல் பண்ண, வேறு எங்கேயும் இல்லை, கமிஷனர் ஆஃபீஸில் தான் இருக்கார். இந்த விஷயத்தை தெரிஞ்சு அந்த சைட் டாங்ஜோ வரும்போது ஏகப்பட்ட போலீஸ் படைகள் தான் போட்டிருக்காங்களே, மொத்த பேருமே நம்ம ஆட்களை தடுத்துன்னு இருக்காங்க. ஒவ்வொரு ஆட்கள் ஒன்று ஒன்றா வந்துன்னு இருக்காங்க. ஆனால் இது சரிப்பட்டு வராதுன்னு ஜூன் கமிஷனருடைய தலையாண்ட துப்பாக்கி வைக்கிறது மட்டும் இல்லாமல் எவனாச்சும் கிட்ட நடுங்க சுற்று வேண்டான்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமாக பயன்படுத்தின்னு இருக்காரு. ஆனால் இந்த குரூப்பில் ஜிஹானா மட்டும் மிஸ் ஆகிருப்பாங்க. ஆக்சுவலி ஜிஹானா வந்து பேக் டோர் வழியாக போயிருப்பாங்க. அதில் இவங்க பேக் சைடாக வருது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து துப்பாக்கி எடுத்து வேகமாக ஜூனோடைய காலில் சுடலான்னு பார்த்தா கமிஷனருடைய காலில் போட்டுரும். ஜூன் பார்க்கிங் லாட்டுக்கு போகும்போது ஹீரோ அந்த இடத்துல வந்து ஜூனை பயங்கரமாக அடிக்க, கடைசியாக ஜூன்மே எப்படியோ தட்டு மாதிரி இந்தமாரி டாங்ஜூ தசை திருப்பிட்டு கடைசியாக அங்கே இருந்த ஒரு காரில் உட்காந்துக்கிறாரு. கையில் துப்பாக்கி வேறு வச்சுருக்காரு. துப்பாக்கி வச்சு பொட்டுன்னு சுட, இதுக்கு நடுவில் டாங்ஜூக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஜூன்மே எப்படியும் அந்த இடத்துக்கு போகும்போது ஜூன் காரை ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா அந்த சமயத்தில் ஜங் அந்த இடத்துக்கு வந்து மூஞ்சிலே ஒன்று வைக்கிறாரு. டாங்ஜுக்கு ஹெவியான அடி மண்டையில் பட்டதுனால இப்போதைக்கு டாங்ஜுவோடைய மூளையை குழம்பிடுச்சு. டாங்ஜுவால் எதையும் பார்க்க முடியல. மொத்தத்தையும் பாக்ஸிங் ரிங்காக பார்க்குறாரு. இந்த விஷயம் அங்கே இருக்கிற ஜங்குக்கு பிடிச்சி ஜங் வந்து அவருடைய ஃபோனை ஒரு இடத்துல தூக்கி போட்டால் அந்த இடத்துல போய் டாங்ஜு அடிக்கிறாரு. டாங்ஜுக்கு கண்ணு சுத்தமாக தெரியல. சிம்பிளாக சொல்ல போனால் மூளை முட்டை மசாலாவாகிடுச்சு. ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் தந்துருக்கணும், பிரெயின் டேமேஜ்னு சொன்னாங்க. அது இப்போதைக்கு ஹெவியாகவே டாங்ஜுக்கு ஆகிடுச்சுன்னு இது மூலியமாக தெரியுது. இது எப்படி நெக்ஸ்ட் எபிசோடை அஃபெக்ட் பண்ண போகுதுன்னு நம்ம போக போக பார்க்கலாம். ஓகே, ஹேவ் ஃபன் கைஸ்.